ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, இங்கு நிறைய பேருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்துவது கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொன்றாக தாவிக்கொண்டுத்தான் இருக்கிறார்களே தவிர எனக்கு இது போதும் என்று யாருக்கும் எங்கு தோன்றது கிடையாது. முதலில் ஒரு விஷயத்தை கேட்பார்கள், அது கிடைத்து விட்டது என்ற பொழுது அடுத்தடுத்த விஷயத்திற்கு தாவுவார்கள். எங்க கடைசி, அதாவது ஒரு மனிதனுடைய கடைசி அந்த ஆயுள், அந்த கடைசி நொடியில் கூட உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் தெய்வம்தான் வேண்டும் என்று யாருமே சொல்வது இல்லை. அப்பொழுதும் ஏதாவது ஒன்று கேட்பான். ஒன்று என்ன? தன்னுடைய குடும்பம் இன்னும் பெரியதாக வேண்டும், தன்னுடைய குழந்தைகளுக்கு இன்னும் நிறைய விஷயம் கிடைக்க வேண்டும் என்பான். இல்லை என்றால் இன்னும் என்னுடைய ஆயுளை கூட்டுங்கள் என்பார்கள். இதுதான் அந்த கடைசி நிமிஷத்தில் கேட்டால் கூட அந்த மனிதனுக்கு ஏதோ ஒரு ஆசை இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆசைகள் என்பது இங்கு யாருக்குமே எப்பொழுதும் முடிவது கிடையாது. நீ நினைக்கிறாய் அல்லவா, எனக்கு இது ஒன்று மட்டும் செய், ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொண்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய், நான் நிச்சயமாக வாழ்க்கையில் சாதித்து விடுவேன் என்கின்ற அந்த விஷயத்தை கொடுத்து விட்டேன் என்றால் அடுத்த நிமிஷம் என்பாய் எனக்கு வேறொன்று தேவை, இது மட்டும் போதாது என்கின்றாய். புரிகிறதா? இதுதான் மனிதனுடைய இயல்பு. இதை நான் உன்னை குறை சொல்கிறேன், உன்னை சுட்டி காட்டுகிறேன் என்று நினைக்காதே. நீ மட்டும் கிடையாது, இங்கு இருக்கும் அனைவருமே அப்படித்தான். முதலில் ஒரு 100 ரூபாய் கேட்பார்கள். 100 ரூபாய் கிடைத்த பிறகு அதுவே எனக்கு 500 ரூபாயாக கிடைத்திருந்தால் சந்தோஷம் என்பார்கள். முதலில் ஒரு வீடு கேட்பார்கள். அந்த வீடை கொடுத்தால் அது மாடி வீடாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்பார்கள். இதுதான் மனிதனுடைய விஷயங்கள், ஆசைகளை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சில விஷயங்களை என்னிடம் கேட்டாய், அதை நான் உனக்கு கொடுத்தேன். ஆனால் அதற்கு பிறகும் என்னிடம் நிறைய விஷயங்கள் கேட்கிறாய். தங்கமே, நீ கேட்பதில் எந்த தவறும் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது எல்லாமே தேவையான ஒன்றுதான். நீ என்னிடம் தேவை இல்லாமல் கேட்பது இல்லை. ஆனாலும் அதற்கு பிறகு தேவைப்பட்டு கொண்டேதான் இருக்கும். உன்னுடைய மனதில் ஒரு விஷயம் தோன்றுகிறது, அளவுக்கு மீறி ஆசைப்படுகிறோமோ என்று. கிடையாது, அளவுக்கு மீறி ஆசைப்படவில்லை. உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்கிறாய், கண்டிப்பாக தருவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழ்நாள் முழுவதும் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நீ கேட்கும் விஷயங்கள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே நான் கொடுத்து விடுவேன். நான் வைத்துக்கொண்டு எதையுமே செய்ய போவது இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஒரு விஷயத்தையும் தராமல் இருக்க போவதும் இல்லை. உதாரணத்திற்கு ஒரு கதையை சொல்கிறேனே, உனக்கு இந்த சமயத்தில் ஒரு கதையை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த கதையை கேட்டு முடிக்கும் பொழுது உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீயே தெரிந்து கொள்வாய். நீயே என்னிடமிருந்து அதை பெற்றும் கொள்வாய். சொல்லட்டா? அந்த கதையை, கோவிலுக்கு போனார்கள். அந்த கோவிலில் 10 பேர் தான் இருந்தார்கள். திடீரென்று பார்த்தால் அந்த கோவிலில் இருக்கும் தெய்வம் நேரடியாகவே வந்துவிட்டது. அந்த கோவிலில் அந்த இடத்தில் வெறும் 10 பேர் தான் இருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், என்னடா இது, தெய்வமோ நேரில் வந்துவிட்டது என்று. தெய்வம் நேரில் வந்து அவரிடம் சொன்னது, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை இப்பொழுதே கேளுங்கள், இப்பொழுதே தருகிறேன் என்று. எல்லோருக்கும் ஒரே சந்தோஷம், நம்ம கேட்டதை தெய்வம் தரப்போகுது அப்படின்னு. ஒவ்வொரு நபரா வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுல முதல் நபரு வந்து கேட்டது, அளவுக்கு மீறிய பணம், நல்ல பதவி எனக்கு வேண்டும் என்றார். சரி, பெற்றுக்கொள். அடுத்தது 2வது நபர், எனக்கு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பதவி எனக்கு வேண்டும் என்றார். பெற்றுக்கொள். 3வது நபர், இந்த உலகத்திலேயே நான் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருக்க வேண்டும் என்றார். பெற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டார். இது 9 பேருக்கும் அவர்கள் கேட்பதை கொடுத்து விட்டார். 10வதாக ஒரு நபர் வந்து கேட்டார், இந்த உலகத்தில் அளவுக்கு மீறி சந்தோஷமாக, அளவுக்கு மீறி ஒரு நிம்மதியாக நான் இருக்க வேண்டும். எனக்கு கவலையே இருக்கக்கூடாது, எனக்கு நிம்மதி, சந்தோஷம் இது மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். கேட்கும் பொழுது சுற்றி இருக்கும் அனைவருமே சிரித்து கொண்டேதான் இருந்தார்கள். என்னடா இது,
இப்படியெல்லாம் கேட்கிறான். எங்க கஷ்டம் இல்லாம இருக்கும்? நம்ம தான் கேட்டுட்டோமே, பணம் வேணும்னு கேட்டோமே, நகை வேணும்னு கேட்டோமே, இதெல்லாம் என்ன இப்படி கேட்கிறான் அப்படின்னு நினைச்சாங்க. அதற்கு தெய்வம் சொன்னது, 9 பேர்கிட்ட நீங்க எல்லாம் கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுல்ல, நீங்களாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு வாசலுக்கு போயிட்டாங்க. வாசலுக்கு போயிட்டு அவங்களால நிம்மதியாவே இருக்க முடியல. தெய்வம் என்ன சொல்ல போகுது அவங்கிட்ட என்ன சொல்ல போகுது அப்படிதான் அவங்க நின்னாங்க. கையில அத்தனை சந்தோஷங்கள் கேட்டது அனைத்துமே கிடைச்ச சந்தோஷங்கள் அங்க இல்ல. அவங்கள்ட்ட அந்த 10ஆவதா ஒரு நபருக்கு தெய்வம் என்ன சொல்ல போகுது, என்ன பதில கொடுக்க போகுது என்று ஒரு கேள்விகளும் ஒரு கவலைகளும் மட்டும்தான் அங்கு இருந்தது. அங்கு வாசலில் நிற்கும் 9 பேரும் நிம்மதியாக இருக்கவில்லை. 10ஆவதாக உள்ளுக்குள் இருக்கிறான் பார் கோவிலுக்குள், அவனிடம் தெய்வம் சொன்னது, ஒரு 5 நிமிஷம் உன்னிடம் நான் பேச வேண்டும், அதற்கு முன்பு நான் ஒரு இடத்திற்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு தெய்வமும் அங்கிருந்து மறைந்துட்டு, அங்கு 10ஆவதா உள்ள நிக்கிறவன் கையெடுத்து கும்பிட்டு, தெய்வம் என்னமோ சொல்ல போகுது, என்னமோ ஒரு விஷயம் நமக்கு நல்லதா தரப்போகுதுன்னு சந்தோஷமா இருக்கான். அந்த நேரத்துல அளவுக்கு மீறி சந்தோஷம். நம்ம கிட்ட தெய்வம் பேச போகுது அப்படின்னு சொல்லிடுச்சே, நம்ம தான் இந்த உலகத்துல சந்தோஷமானவன், நம்மள கொஞ்ச நேரம் இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு தெய்வம் அப்படின்னு அவன் சந்தோஷமா இருக்கான். ஆனா அவன் கிட்ட எதுவுமே இல்ல. தெய்வம் அவன்கிட்ட எதுவுமே தரல. 10 நிமிஷம் இரு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கு. ஆனா தெய்வம் நம்மகிட்ட பேச போது, நமக்கு இன்னமும் ஒண்ணு தரப்போது நல்லதுன்னு நினைச்சிட்டு அவன் நிம்மதியா இருக்கான் கோவிலுக்குள்ள. ஆனா தெய்வத்திட்ட இருந்து எல்லாத்தையும் பெற்றுட்டாங்க, ஒவ்வொன்றையும் பெற்றுட்டாங்க. ஆனா வாசல்ல போய் அவங்க நிம்மதியாவே இல்லை. இதுல இருந்து என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவுதான் கொடுத்தாலும் இங்க நிம்மதி இருக்க போறது கிடையாது. எவ்வளவுதான் தெய்வம் உங்க கையில ஒரு பொக்கிஷத்தையே இருக்குன்னா கூட நிம்மதி இருக்க போறது கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற நிம்மதியை நீங்க தான் உருவாக்கிக்கணும். தெய்வம் தரும், நமக்காக தரும், நம்ம கேட்டதை தரும்னு நீங்க தான் சந்தோஷத்தை உருவாக்கிக்கணுமே தவிர நீங்க எப்போதுமே அடுத்தவனை பார்க்க கூடாது. புரிஞ்சுதா? அத்தனை பேருக்கு, அந்த 9 பேருக்கும் கையில அவங்க கேட்டது இருந்தாலும் அவங்க கிட்ட சந்தோஷம் இல்லை. 10ஆவதா இருக்கிறவங்க கையிலுக்கு இன்னும் எதுவுமே வரலன்னா சந்தோஷமா இருக்கான். அடுத்தவனை அவன் பார்த்துக்கிட்டு யாரையும் பார்த்துக்கிட்டு இல்லை, தெய்வத்தை தான் நோக்கி நிச்சயமா தெய்வம் தரும்னு கேட்டுட்டு இருக்கான். நீ யாரை நம்பி கேட்கிற? இந்த சாயை நம்பி, உன் அப்பா இந்த ஷீரடி நாதனை நம்பி நீ கேட்கிறாய், எனக்கு இந்த விஷயத்தை தா, இந்த விஷயத்தை தா, அந்த விஷயத்தை தானு. அப்போ நீ கேட்கும் போது கவலையோடு கேட்க கூடாது, சந்தோஷமாக கேட்க வேண்டும். நிச்சயமாக நடக்கும். புரிகிறதா? இது நடக்கவில்லையே, அது கிடைக்கவில்லையே என்று நினைக்க கூடாது. அதே போல ஒரு விஷயத்தை நீ கேட்டு பெற்று விட்டாய், ஆனால் அடுத்த விஷயம் எப்பொழுது கிடைக்கும் என்பதையும் நினைக்க கூடாது. ஒரு விஷயத்தை நீ பெற்றுட்ட, நீ ஒரு விஷயம் வேண்டியிருக்க, அந்த விஷயம் நடந்துருச்சு, அந்த விஷயம் உனக்காக கிடைச்சிருச்சு. அப்படிங்கும் போது நீ என்ன நினைக்கணும் தெரியுமா? நீ என்ன விஷயம் நினைக்கணும் தெரியுமா? நமக்கு இப்போ கிடைச்சிட்டு, நமக்கு தேவையானது நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது என்ன கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி யோசிக்க கூடாது. இன்னைக்கானது கிடைச்சிட்டுனா அது சந்தோஷம். அடுத்தது சாய்கிட்ட கேட்போம், சாய் தருவாருன்னு நினைக்கணும். இந்த விஷயம் நடந்துருச்சே, ஐயோ இனிமே அடுத்த நிமிஷம் எது நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு நினைக்க கூடாது. உன்னுடைய வேண்டுதலை வச்சுக்கிட்டே இரு. நிச்சயமா உனக்கான தேவைகள் அனைத்தும் நடக்கும். காலப்போக்கில் உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயங்களும் முடியும். இந்த கதையிலிருந்து நீ தெரிந்து கொண்டது என்ன? அடுத்தவனை பார்த்தால் நிம்மதி போகும். அடுத்தவிடம் அது இருக்கு இது இருக்கு அப்படின்னு நினைச்சா நிம்மதி போகும். அடுத்த விஷயம், ஒரு விஷயம் கிடைச்சிட்டு அடுத்த விஷயம் எப்ப கிடைக்கும்னு கவலைப்படுறதும் அதுவும் ஒரு வாழ்க்கையில கஷ்டம்தான். தெய்வத்திட்ட ஒரு விஷயத்தை கேட்டுட்டீங்க அப்படின்னா அது நினைச்சுக்கிட்டு இருக்கிறதும் கஷ்டம்தான். ஒரு விஷயம் தெய்வம் கொடுத்துருச்சா அடுத்தது நல்லது கொடுக்கும்னு நம்ப வேணும். அடுத்தது ஒரு விஷயத்தை பத்தி வேண்டிட்டியா, அது நிச்சயமா உன் கைக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வேணும். காலம் முழுக்க ஆசைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். நிம்மதியை உருவாக்கி கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. அளவுக்கு மீறி ஆசையோ அளவுக்கு மீறாத ஆசையோ என்பது கிடையாது. ஒரு விஷயத்தை தெய்வத்திடம் ஒப்படைத்த பிறகு அதை மறந்துவிட்டு அடுத்தடுத்த வேலையை பாருங்கள். உங்களுக்கு கேட்டதை தெய்வம் தரும். நிம்மதியை வெளியில் போய் தேடாதீர்கள். எனக்கு இந்த விஷயம் இல்லையே, அந்த விஷயம் இல்லையே, இந்த விஷயம் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீர்களோ
அது எல்லாம் கூடிய விரைவில் உங்கள் கையில் வந்து சேரும். எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.